இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். அநேகர் வரலாம், ஆனால் அற்புத அடையாளங்கள் மாத்திரமே ஜனங்களை தேவ சபையில் நிறுத்தாது. அற்புத அடையாளங்களுக்காக வர ஜனங்க அதே அற்புத அடையாளங்களுக்காக ஓடிவிடுவாங்க. என்றைக்கு நீங்கள் வசனங்களை போதிக்கிறதுக்கு மறந்து தேவ வார்த்தையை நீங்கள் போதிக்காமல் வெறும் அற்புத அடையாளங்களை வைத்து ஜனங்களை நம்ம சபையில் நிறுத்தணும்னு நம்ம நினைச்சோன்னா அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது செயல்படாமல் காணப்படும். இயேசுவாலேயே அது செய்ய முடியல. இயேசுடைய அற்புத அடையாளங்களை மீறி நம்ம இங்கே ஒன்றும் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறதில்ல. ஆனால் அவரே அந்த அற்புத அடையாளங்களே பார்க்கும் பொழுது ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மனதில்லாமல் என்ன பண்ணாங்க? அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை. அதனால தான் இந்த அற்புதத்தை குறித்து இந்த வீடியோ போடுறதே அதற்காக தான். இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும் என்று அநேகர் இன்னைக்கு வாஞ்சையாய் வந்து விடுகிறோம். ஆனால் ஜனங்களை எப்படியாவது திருப்தி செய்ய வேண்டுமே, ஜனங்களை எப்படியாவது நம்ம மகிழ்விக்க வேண்டுமே, எப்படி திரள் கூட்டத்தை என் பக்கம் சேர்க்கிறது என்பதற்காக அநேக தந்திரங்களை நம்ம பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை நம்ம ஜனங்களுக்கு ஒரு வழியாய் காண்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது மிகவும் அபாயகரமான ஒரு பாதையில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்.